ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வணக்கம் மேடம், இன்னைக்கு என்ன லஞ்ச்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சாம்பார், கதம்ப சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ராகி உப்மா, கிச்சடி, அது மாதிரி கூட செய்ய போகிறோம். செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெனு சொல்ல சொன்னால் மிரட்டுறாங்க ஃபோனில். முதல்ல எப்படி பேசணும்னு சொல்லி தரோம் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இது வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு. நம்ம வந்து இட்லி வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கிச்சடி, ராகி மாவும், ஒரு செகண்ட், ராகி மாவு இருக்கு இல்லையா, ராகி மாவு மட்டும் வச்சு நம்ம வந்து உப்மாவோ கிச்சடியோ பண்ணணும், ரொம்ப குழன்னு ஆயிடும், சரியா வராது. அதனால அது கூட கொஞ்சம் ரவை, முக்காவாசி இது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து அந்த உப்மா வந்து சரியா வரும். அதுக்காக தான். கூட சேமியா சேர்ப்பீங்களா? இல்ல, சேமியா சேர்க்கல. இது வந்து ரவா உப்மா மாதிரி, கிச்சடி மாதிரி தான். என்னன்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு செய்யலான்னு இருக்கேன். கிச்சடி மாதிரியா, கிச்சடியா, ரவா உப்மாவா, ரவா உப்மா மாதிரியா? நான் வந்து கேரட்டு, பீன்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே போட்டு அந்த ராகி உப்மா, ராகி, ரவை, நெய், முந்திரி, இது எல்லாமே சேர்த்து செய்ய போறோம். நீங்க அது வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம். சாப்பிட்றோம் கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி டிஷ். இதுல வந்து 3 அடுப்புல வச்சிட்டாங்க பாத்திரத்தை. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, இருங்க அதை ஏப்பா சொல்லுங்க. லைட்டா ஒரே ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு இந்த ராகி மாவு போட்டாச்சு, கொஞ்சம் ரவை, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடுவோம். லைட்டா சூடு, ஆமா சூடு ஏறட்டும். அது கண்ணையில மிக்ஸ் பண்ணோம் தான், சூடு ஏறட்டும். இந்த ஷால் வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகுது. கொஞ்சம் லேசா வறுத்துடணும் நெய்ல. அப்போ வந்து என்னன்னா சாப்பிடும்போது ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதான் முக்கால்வாசி இதுல வந்து ராகி தான் இருக்கும், ரவையோட அளவு கம்மியா இருக்கும். இது வந்து இப்ப சாம்பாருக்கு ஓகேவா, கொஞ்சம் சோம்பு இல்லைங்க, கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஏன்னா நான் சாம்பார் பொடி போட போறேன், கருவேப்பிலை. இருங்க ஒரு நிமிஷம், எல்லாம் லேட்டா தான் தெரியும், மறந்துட்டேன். ஆமா, வெங்காயம் சும்மா நீளமா கட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பருப்பு வேக வச்சுட்டோம். தெரிக்குது இல்ல தெரிக்கல. இதுல வந்து கதம்ப சாம்பார், பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். மாங்காய் இப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டாக சாம்பார் இறக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுருவோம். இது வந்து கத்திரிக்காய் கருப்பாயிரும், அதனால வந்து தண்ணியில் லேசா வரத்துக்கு கொஞ்சம் கீழே போட்டோம், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இது அரசியல சாதாரணம் இல்ல, அது நம்ம நீங்க கொட்டுறதும் அதை நான் கிளீன் பண்றதும். நான் தான் கிளீன் பண்றேன், நீ எங்க பண்ற? வீடியோல தான் நீங்க கிளீன் பண்றீங்க, வீடியோ இல்லாதப்ப யார் கிளீன் பண்றது மேடம்? அது வேற நாள் வீடியோ எடுத்து போடணும் பாத்தீங்களா? அதான் இது வந்து அது ரெடி ஆகும். ஆமா, தண்ணி இருக்கு அதுல, கம்மி பண்ணுங்க. கொஞ்சோண்டு கடுகு போடுறேன், ஸ்லோவா தான் இருக்கு, கொஞ்சம் கடுகு போட்டுறேன், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தீபாவளி கொண்டாடுறீங்க, இது வந்து சமையல் பண்ண சொன்னா தீபாவளி கொண்டாடுறீங்க. இது வந்து கிச்சடிக்கு ஓகேவா. கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன், வெங்காயம் ஒரு ஓரமா போட்டிருக்கேன். இதுல வந்து முந்திரி சேர்க்கணும், அதனால இந்த முந்திரி வந்து இங்க பாருங்க எண்ணெயில வறுப்படணும், அதனால இப்படி போட்டிருக்கேன் இந்த ஓரமா.
போதா மேடம் முந்திரி ஒரு கை வாரி போட்டுறீங்களா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன், ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே சூட்ல அப்படியே வறுப்பட்டுச்சு. போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆனா அதுல ஒரு வேற வேலை இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து சாம்பார் பொடி, உப்பு. நான் கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி கம்மியா போட்டிருக்கேன், அதனால லைட்டா காரத்துக்காக நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வைப்போம். பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலர் தான் இது. கத்திரிக்காய் தனியா இருக்கிறாங்க ஜம்ப் ஆயிருச்சு. வந்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு போதும். லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா நிறைய தண்ணி ஊத்திட்டேன், ஏன்னா பருப்பு வேக வச்சிருக்கேன்னா அதனால தண்ணி இருக்கும். இப்போ இது வந்து காய் வேகட்டும், ஒரு 5-6 நிமிஷம் வெந்துடும் அதுக்குள்ள. இப்போ இதில் பாருங்க, வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து முந்திரி வதங்கிடுச்சா. இப்போ இதில் வந்து நான் வந்து கேரட், பீன்ஸு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவருக்காக. கொஞ்சம் நிறைய கட் பண்ணிட்டாலும் கம்மி பண்ணிட்டேன். இதில் வந்து பட்டாணி போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், எக்ஸப்ட் ஒரு சில பேர்லாம் கேப்சிகம் கட் பண்ணி போடுவாங்க. ஆனால் நான் வந்து கேப்சிகம் போடல, ஏன்னா வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே போட்டாவே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கேப்சிகம் போட்டோம்னா இந்த டோட்டல் ஃப்ளேவரை சேஞ்ச் பண்ணிடும், மாற்றிடும். அதனால கேப்சிகம் வாங்கிட்டு சொன்னீங்க, நான் வேற டிஷ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வேற டிஷ் போடுறதுக்கு. இதில் வந்து தண்ணி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து 1 கப் அளவுக்கு, ஓகேவா, அந்த ராகி மாவும் ரவையும் சேர்ந்தே 1 கப்பு தான் இருக்கும். நான் வந்து 3.5-4 கப்பு இதில் வந்து ஊற்றிடுவேன். அப்போ அளவு வந்து கரெக்டாக இருக்கும். காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகணும். இப்போ தண்ணி 2 கப்பு போதுமா? தண்ணி காலி எடுத்துட்டு வர தெரியுதா? முன்னாடி நம்ம போட்டதுக்கும் இதுக்கு இப்போ கலர் சேஞ்ச் இருக்கு. இது வந்து சட்னி பண்ணி வச்சிருக்கேன், தாளிக்காக வச்சிருக்கேன். இப்போ நான் 2 கப் தான் ஊற்றிருந்தேன். 3, 4, ஆக்சுவலி 3.5 ஊற்றினாவே போதும். கொஞ்சம் காய் போட்டிருக்கேன்ல, அதுக்காக வச்சிருக்கேன். சால்ட் வந்து நான் இன்னும் சேர்த்துருக்கேன்னா சேர்க்கல நீங்கள். ஐ திங்க் சாம்பாரில் போட்டேன்னு நினைக்கிறேன்ல, போதும், கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ வந்து காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம், வெந்திருக்கோம் 5 நிமிஷத்தில். தண்ணி நல்லா கொதிச்சோடனே இந்த மாவு அதில் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிடுவோம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, தேங்காய், பூண்டு, முந்திரி, கொஞ்சோண்டு புளி, உப்பு. உடச்சக்கல்ல போட மாட்டாங்களா? இல்லை, பச்சை மிளகாய் காரத்துக்கு, இவ்வளோதான். இதை போட்டு புளி வந்து லைட்டாக சேர்த்துருக்கேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்கும் கெடாமல். நம்ம புளி போடாமல் அரைச்சிட்டோம்னா சீக்கிரம் கெட்டுரும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தாளிப்பு மட்டும் கொடுக்க போகிறேன், கடுகு, கருவேப்பிலை போட்டு. ஆக்சுவலி ஏன் அப்படி வெடிக்குதுன்னா, கடலை எண்ணெயில் செய்யும் போது இது மாதிரி
வெடிக்காது. அது கொஞ்சம் அளவா ம் சூடு ஏறுனா கூட அப்படி வெடிக்காது. ஒரு மாதிரி நுர மாதிரி தான் வரும். இது என்ன அது வெடிக்குது. வை ஏன் வெடிக்குது தெரியலையே டெக்னிக்கல்ல. எனக்கும் தெரியல. கேட்டா தண்ணி இருக்குன்னு சொல்லுவீங்க. இல்ல எனக்கு என்னமோ நான் தண்ணி இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா தண்ணி இல்லதான். ஏன்னா நான் வந்து வாஷ் பண்ணி கடாய் சரியில்லை. ஏய் நீ சும்மா கடாய் மேல எல்லாம் சொல்லாத. இப்ப பாரு கடாய் தான் சரியில்லை, நல்லா வெடிக்குது. அவ்வளவுதான். இந்த தேங்காய் சட்னிக்கு தாளிக்கு மட்டும்தான். ஓவர் முடிஞ்சிச்சு. இந்த சட்னி ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கார சட்னி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கார சட்னியா? ஆமா. ஐயோ என்ன இன்னைக்கு ஒரே எதுக்கு ஐயோ? இது வந்து கார சட்னி வந்து ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்காக தேங்காய் சட்னி ஸ்பெஷல். மீதி எல்லாரும் கார சட்னி சாப்பிடுவோம். அவங்களுக்காக நமக்காக கார சட்னி. நீங்க என்ன ஊத்திட்டு வர சூடா. அப்ப இதோட 2-3 நாளைக்கு செய்ய மாட்டீங்க போல இதா? 2-3 நாளைக்கு நீ சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவான். இந்த குழம்பைய வச்சு ஊத்தி விடுவீங்க. சாப்பிடு. கார சட்னி என்னன்னா தேங்காய் கூட சேர்ந்து கேளு. வெங்காயம் தக்காளி பச்சையா அரைச்சிருக்கோம். ஓகேவா? வதக்கல. வெங்காயம் தக்காளி இருண்ணா. நீங்க என்ன ஸ்பெஷல் கார சட்னி செய்வீங்களா? நார்மல் கார சட்னி தான். வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் புளி பூண்டு. நல்ல மனப்பாடம் வச்சு பண்ணின்னு பேசணும். முழிக்கூடாது இப்படி திருத்தம். முழிக்கல கேளு. அப்புறம் வந்து சில்லி பவுடர் கம்மியா போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா அது காரம் வரைக்கும். முக்கியமானது சொல்லவே இல்லை. என்னது? உப்பு. முக்கியமானது சொல்லவே இல்லை. என்னது? தக்காளி சொல்லவே இல்லை. நான் சொல்லிட்டேன். வெங்காயம் இங்க பாரு. வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் சில்லி பவுடர் பூண்டு உப்பு புளி. முடிஞ்சது. இதோட கேட்க கூடாது. பச்சையா அரைச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து தாளிச்சுட்டு இது ராவா அரைச்சிருக்கோம்ல, அதனால ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். இது மேல நீ கொஸ்டின் கேட்க கூடாது. ஓகே. என்ன கட்ட போறீங்க? கடுகா? கடுகு தாளிப்பு தான். கடுகு கொஞ்சம் உளுந்து, முழு உளுந்து போடலாம். இது என்ன கடாயினே தெரியல. தண்ணி எல்லாம் வழியே ஊத்துது. பெருங்காயத்தூள் இதுல வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள். மிளகுத்தூள் கொட்டிட போறேன்னு யோசனையே போடுறேன். இப்ப மறைச்சு வச்சிருக்கோம்ல, அதை இதோட ஊற்றிடும். இந்த பச்சை வாசனை போகணும். ஏன்னா ராவா தானே அரைச்சிருக்கோம். இது போய் நிறையவா உங்களுக்கு? சாப்பிடும்போது மட்டும் சொல்ல மாட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோல வச்சு விடணும். ஓகேவா? அந்த பச்சை வாசனை வந்து போற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதில் உப்பு கொஞ்சம் நான் போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது 5 நிமிஷம் விட்டுருவோம். ஆனால் அது தெரிக்கும் கொஞ்சம் லைட்டாக. நான் இடத்த வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மஞ்சத்தூளே போடல. கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. போட்டிருக்கேன் நான். போட மாட்டேன். ஏன்னா அந்த தக்காளி கேரட் போட்டிருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு
மாவு பத்தாது போல இதை தண்ணி நிறைய ஊற்றிட்டுக்கிறீங்க. இருங்க, வேகணுமே. இங்க உப்புமா இல்ல. உப்புமா இல்ல. இரு இரு, முடிச்சதுக்கு அப்புறம் பாரு. இது வந்து என்ன புது பேர் தான் கண்டுபிடிங்க. நீங்க அப்படியே வந்து போனையே கட் பண்ண வேண்டாம், நீங்க அப்படியே வைங்க. ஓகேவா? இது உப்புமா இல்ல, கூழ். உனக்கு நீ உப்புமாவே இல்ல போ. தண்ணி நிறைய தான் ஊற்றிட்டுக்கிறீங்க மேடம். நீங்க வந்து எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா? போயிட்டு வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் வெயிட் அண்ட் வாட்ச். வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் வேகணும். அப்படியே என்ன பண்ண மூடி வச்சிடணுமா? 5 நிமிஷமாவது வேகணும். காய் வெந்திருக்கும். இப்போ இது வேகணுமா? காய் வெந்திருக்கேன், இது வேகணும். ஆமா, நீங்க சொன்னீங்களே தண்ணியா இருக்கு, நீங்க பாருங்க முன்னாடி தானே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். எப்படி இருக்கு சொல்லுங்க. சொன்னீங்கல்ல, அளவு செய்யறமே தெரியாதா? அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது தெரியுதா? தண்ணி இழுத்து இழுத்து என்ன ஆகும் தெரிக்கும். அப்படியே தண்ணி கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கும். போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு நிமிஷம் தான் ஆகுது. ஆமா, மிக்ஸ் பண்ணினே இருக்கணுமா? இல்ல மிக்ஸ் பண்ண வேணாம், மூடிடும். கொஞ்ச நேரம் விட்டுருவோம். ஆமா, விட்டுட்டு காய் அதிகமா ஏதோ செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, காய் பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரே பச்சை மிளகாய், கட்டி பெருங்காயம். ஓகேவா? அந்த கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். என்னென்னா பொங்கி இல்லைன்னா மேலே எல்லாம் ஊற்றிட்டே இருக்கோம். நான் எண்ணெய் ஊற்றலாம், நான் வந்து ஊற்றிட்டேன். எது அந்த டைமுக்கு வருதோ அதை ஊற்றிடுவேன். அது நிறைய பருப்பு இருக்கு மேடம். இந்த வர தண்ணி ஊற்றுறேன். வரேன். மாங்காய் வர போட போறேங்க, அதோட புளிப்பு இருக்கும். அதனால புளி தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்துறேன். எல்லாமே இப்ப 10 நிமிஷத்துல இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஃபினிஷிங் தான். உப்பு போட்டீங்க? போட்டிருக்கேன். ஆனா இப்ப நான் பருப்பு ஊத்திருக்கேன்ல, புளி தண்ணி ஊத்திருக்கேன்ல, அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா உப்பு குறையும். தண்ணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க சாம்பார். அதான் என்ன கேட்கக்கூட சொல்ல வேண்டியது சொல்லுவோம். நான் கரெக்டா நீங்க தான் செக் பண்ணிட்டு இது பண்ணணும். இல்ல திக்காதா? சட்னி ஆஃப் பண்ணுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இல்ல 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 இருக்கட்டும், அது சிம்ல இருக்கட்டும். இந்த ரா ஸ்மெல் போகணும். கலரே மாறிடும். ஓகே, நம்ம அரைச்சி ஊத்துறோம்ல, அதுக்கும் இப்படி அடுப்புல வச்சு கொதிக்க கொதிக்க அது கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் வச்சு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், ஸ்லோல தான் வச்சிருக்கேன். இப்ப திறந்தே வச்சிடலாம். டோட்டலா எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கும்? 10 நிமிஷம். நீ சொன்னதானே எத்தனை நிமிஷம் நான் சொல்ல முடியும்? முறைச்சா எப்படி தெரியும் எனக்கு? நான் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டேன்னா வேகிறதுக்காக தான் போட்டிருக்கோம். வெந்துருச்சு. இப்படியே ஓப்பன்ல வச்சிருவோம். ஓப்பன்ல வச்சா இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துரும். அளவு தாங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 கப்பு ஏன் ஊற்றிருக்கேன்னா, இப்போ ஆனால் வெந்துருச்சு தெரியுதா? சிம்ல வச்சிடும். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், உப்புமா வந்து அந்த ரவுண்டு ஒரு இது வரும்ல,
அகலமான ஒரு பேன் வச்சுருக்கோம். அதை வச்சு தம் போட்டுருவோம். அதாவது உப்புமா ரெடியாக இருக்கு. இப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை தூக்கி கொதிக்கிற தண்ணி மேலே இதை தூக்கி வச்சு மூடி போட்டுரும். 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா ஃபுல்லாக இழுத்துரும், பல ஆயிரும். அந்த மாதிரியே செய்யலாம். ஓகே, நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். ரொம்ப மெஸ்ஸப்பாக இருக்கு. வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. வாழைக்காய் வந்து கொஞ்சம் வேக வச்சு வறுக்கணும். நான் அதுக்குள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன மேடம் சைலண்டா பண்றீங்க? என்ன பண்றீங்க சைலண்டா? வாழைக்காய் வந்து வேக வச்சு முக்காவாசி இதோ வாழைக்காய் வேக வச்சு வச்சிருக்கேன். இதை வந்து வறுக்க போறோம். அதுல ஆல்ரெடி கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. வறுக்கிற வேலை தான் இப்போ இருக்கு. வறுத்துட்டா முடிஞ்சிச்சு. அப்புறம் அப்பளம் வறுத்துட்டு கூப்பிடுறேன். என்ன சூடாயிடுச்சு? என்ன சூடாகல? காரம் வந்து நம்ம ரொம்ப திக்கா மிளகாத்தூளை திக்கா போட்டோம்னு வச்சுக்க ரொம்ப காரம் இருக்கு. அதனால தண்ணியா ஜஸ்ட் டிப் பண்ணா போதும். இதை வேற இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வெஜ்ஜி ஃபிஷ் ஃப்ரையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிடையாது, இது வாழைக்காய் ஃப்ரை தான். இதுக்குள்ள இப்ப எப்படி இருக்கா, குட்டியா நைஃப் வச்சு கட் பண்ணிட்டு பாக்குறதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும். ஆனா வந்து வெஜ்ஜி ஃப்ரை. இப்படிலாம் பண்றீங்க கம்பி கட்டுற கதை. ஆமா, ஆனா ஆக்சுவலி உண்மை இல்லை. இது வாழைக்காய் வறுவல். அதாவது ஃபிஷ் ஃப்ரை மாதிரி காட்டணுமா? ஓகேவா, அதுக்காக ட்ரிக். அதை விட நீங்க வாழைக்காய் வறுவல் தானே சொல்லலாம், அதானே சரியா இருக்கும். ஸோ அதனால நம்ம வீட்டுல வாழைக்காய் வறுக்கிறோம். நான் வந்து குட்டியா கட் பண்ணி அந்த ஷேப் பண்ணா அந்த காய் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது இல்ல, இதுக்கே பண்றாங்க அப்படின்னு. அந்தந்த இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, மாற்றக்கூடாது. பத்தமா இந்த தவா நான் இவ்வளவு வச்சிருக்கேன். பத்தம் முக்காவாசி வேக வேணும், ரொம்ப வேக விடக்கூடாது. எண்ணெயில ஃப்ரை ஆகுதுல்ல, அப்பதான் உடையாம கரெக்டா வரும். சொன்ன போல ஃபிஷ் ஃப்ரை வாழைக்காய் வறுவல் தான் அப்படி காட்டுறாங்க. நடுவுல கொஞ்சம் குட்டியா ஒரு ஓட்டை போட்டுட்டு இது வந்து வெஜ்ஜி ஃபிஷ் ஃப்ரையா. அது எப்படி வெஜ்ஜி ஃபிஷ் ஃப்ரையா? வாழைக்காய் தான், மீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன முடிச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து கதம்ப சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, மாங்காய் எல்லாமே போட்ட ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வாழைக்காய் வறுவல், அப்பளம் செஞ்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் அப்பளம் இருக்குது, நான் இங்கே வைக்கிறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராகி வச்சு ஒரு உப்புமா பண்ணியிருக்கோம். இவர் வந்து கஞ்சி மாதிரி இருக்குன்னாரு. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ உங்களுக்கு பாருங்க. இல்லை நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்காக இப்போ நான் வந்து இந்த பிளேட்ல போடுறேன். ஆமா, அது உப்புமா தான். இப்ப நான் இப்ப இது சூடா இருக்கு, இங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? ஹோட்டல் உப்புமா தான். ஹோட்டல் உப்புமா இல்ல, வீட்டு உப்புமா. ஓகேவா, ராகில உப்புமா பண்ணிருக்கோம். கொஞ்சம் ரவை சேர்த்திருக்கோம். கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் இட்லி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால கம்மியா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாடு செய்யணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. நம்ம நாளைக்கு என்ன லஞ்சு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். பாய்.